Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டையாம்பரப்பு என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் ஜீவானந்தம் என்பவர் பேக்கரி ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று கடையில் ஜீவானந்தம் மற்றும் அவரது மனைவி இருவரும் இருந்துள்ளனர். அப்போது சைலோ காரில் வந்த சிலர் சிகரெட் கேட்டுள்ளனர். கடையில் சிகரெட் இல்லை என்று ஜீவானந்தம் தரப்பினர் கூறியுள்ளனர். ஆனால் அந்த காரில் வந்தவர்கள் தங்களை போலீசார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு சிகரெட் கூட இல்லாமல் எதற்கு கடை நடத்துறீங்க என்று தகாத வார்த்தைகளில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளு முள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பேக்கரி உரிமையாளர் ஜீவானந்தம் மற்றும் அவரது மனைவியை காரில் வந்தவர்கள் தாக்கியதுடன் போலீஸ் அதிகார தோணியில் பேசி இருக்கின்றனர். உடனடியாக ஜீவானந்தம் வெள்ளியணை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் வெள்ளியணை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காரில் வந்தவர்களை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஜீவானந்தம் மற்றும் அவரது மனைவி இருவரும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக வெள்ளியணை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜீவானந்தம் தரப்பில் போலீசார் மதுபோதையில் இருந்து தகாத வார்த்தைகளில் திட்டி எங்களை தாக்கினர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வராஜிடம் கேட்டபோது போலீசார் மதுபோதையில் இல்லை, வேண்டுமென்றே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றனர். பேக்கரி உரிமையாளர் தான் எங்கள் வாகனத்தை கற்களால் சேதப்படுத்தியுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட போலீசாரை அழைத்து வந்துள்ளோம். ஆனால் பேக்கரி உரிமையாளர்கள் இதுவரை விசாரணைக்கு வரவில்லை. சிசிடிவி காட்சிகளை முழுமையாக வெளியிடாமல் தங்களுக்கு சாதகமாக எடிட் செய்து வெளியிட்டு வருகின்றனர் என்றும் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிகாரம் இருப்பதற்காக எளிய மக்களிடம் காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொள்வது வெட்கக்கேடான செயல். மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீசார் தாங்களே மக்களை தாக்குவதும் தகாத வார்த்தைகளால் அவமானப்படுத்துவதும் நாட்டின் ஜனநாயகத்துக்கு அவமானம். இந்த சம்பவம் தனிப்பட்ட ஒன்றல்ல, காவல்துறையில் நிலவும் அதிகார துஷ்பிரயோகத்தின் ஒரு பகுதி என்று சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் உண்மை வெளியே வர வேண்டும், சிசிடிவி காட்சிகள் முழுமையாக வெளியிடப்பட வேண்டும், குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.